ஒரு மாற்று அரசாங்கம் அமையணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரம் முன்வைக்கப்பட்டதோ அந்த பிரச்சாரத்துக்கு வலுவில்லாமல் போயிடுச்சு. அதை பண்ணிட்டாங்க. இதை இன்ஸ்டாகிராமை வைத்து ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து விட்டார்கள் சொல்றாங்க. அப்புறம் என்ன எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதிமுக இருந்தாலும் திமுக இருந்தாலும் வேற யார் வந்தாலும் நாங்க ஒழுங்காக வந்து போயிட்டு இருக்கோம். ஆமா, அதை வச்சே வந்து ஆட்சி நீங்க இன்னைக்கு பார்ட்டி ஃபண்ட்ன்ற ஒரு மேட்டரை அவர் கட் பண்ணிருக்காரு, ஓப்பனா டிக்ளேர் பண்ணிருக்காரு. மணிப்பூர்ல நடக்கிற மாதிரி இங்க ஒரு கலவரங்கள்லாம் ஏற்பட்டு நடந்துகிட்டு இல்ல, அந்த மாதிரிலாம் நடக்கல. தமிழ்நாட்டுல என்னைக்குமே அந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இல்ல. ஓகேங்களா, ஜோதிமணி எம்பி அவர்கள் கூட ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இவரே பேரும் எங்க நடந்தாலும் வந்து கண்டிப்பாக இது வந்து நடக்கலாங்க, மாசத்துக்கு 2 கொலை நடக்கலாம், மாசத்துக்கு 4 பரவாயில்லைங்க, அப்படிலாம் தட்டி கழிக்க முடியாது. இதுவும் தடுக்கப்பட வேண்டிய விஷயம் தான். இந்த முறை ஜோசப் விஜய் அவர்கள் போய் மனு கொடுத்திருக்காரு. ஏதாவது மாற்றம் வரும் நம்புறீங்களான்னு கேட்குறேன். அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய படை இருக்கிறது, IUML சகோதரர்கள் இருக்கார்கள், இவ்வளவு பேர் ஒன்னா சேர்ந்து இருக்கிறோம். சும்மா விட்டுருவோமா? இப்படி முதுகுல குத்துறோம். என்னத்தை வச்சு முதுகுல குத்துறோம் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க சார். நாங்க முதுகுல குத்துறோம் காங்கிரஸ்காரங்க, என்ன சொல்லுங்க. கேள்வி களம். வணக்கமேகளே, இன்றைய கேள்வி களம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை வழங்குவதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சமூக ஊடக பிரிவின் செய்தி தொடர்பாளர் திரு அப்துல் ரஹ்மான் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். வணக்கம் சார். இப்போது 2 வாரத்தை கடந்திருக்கிறது திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையிலான ஆட்சி. இது எப்படி இருக்குது? மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஆட்சி செய்கிறாரா? மக்கள் எதிர்பார்ப்பை தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பூர்த்தி செய்துட்டாரா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆட்சி வந்து சிறப்பாக தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு போதிய பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழலில் ஆட்சிக்கு வந்ததில் கூட்டணி கட்சிகளுடைய அந்த அமைச்சரவை பங்கேற்பு நிகழ்வுகள், அதைத் தொடர்ந்து அந்த தமிழக அரசினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், ஒரு புது அரசு பதவியேற்றிருக்கு, அவங்களுக்குன்னு சொல்லி அந்த பாடியை வந்து அவங்க ஸ்ட்ரக்சர் பண்ணணும், யாருக்கு மினிஸ்ட்ரி போடணும், இந்த மாதிரி ஒர்க்குகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அதை நம்ம தினந்தோறும் அப்டேட்டுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கூட நேற்று கூட தமிழக முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்திச்சிருக்காங்க, நிர்மலா சீதாராமன் சந்திச்சிருக்காங்க, இன்றைக்கி சென்னைக்கு வந்திருக்காங்க. ஸோ ஆட்சி சிறப்பாக தான் நடந்துகிட்ருக்கு. இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பிரச்சனையான சூழலில் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்க? சிறப்பாக தானே போய்கிட்டு இருக்கு. இல்லை, ஒரு பக்கம் வந்து கொலை நடந்து கொண்டு இருக்குது, பாலியல் வன்கொடுமை அதிகரித்து கொண்டு இருக்கிறது என்பதாக புகார்கள் இருக்குது, செய்திகளும் வந்துட்டுருக்கு. எதை சொல்லி ஒரு ஆட்சி மாற்றம் வேணும், ஒரு மாற்று அரசாங்கம் அமையணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரம் முன்வைக்கப்பட்டதோ அந்த பிரச்சாரத்துக்கு வலுவில்லாமல் போயிடுச்சு. ஆமாம், இப்போ திமுகவோ அதிமுகவோ மாறி மாறி ஆட்சிக்கு வந்திருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களை பற்றி சொல்வதற்கு வந்து அவர்கள் கடந்த கால ஆட்சியில் நடைபெற்ற பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லலாம். இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு. அவர் மேலே என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகளை சொல்ல முடியும்? அவர் மீது வந்து இப்போ அவங்க ஆட்சியில் வந்து கடந்த காலில் ஊழல் செஞ்சுட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை இன்ஸ்டாகிராமை வைத்து ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து விட்டார்கள்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இல்லை, அதுக்கு ஆதாரப்பூர்வமாக சொல்கிறாங்களே. இப்போ ஆங்கில நாளிதழ் ஒன்றில் வந்து சொல்கிறாங்க, இப்போ இத்தனை தலித் எம்எல்ஏக்கள் வந்து பொது தொகுதியில் போட்டிட்டு வெற்றி பெற்றாங்க, முதல் பெண் அமைச்சர் வந்து இந்த ஆட்சியில் தான் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பொய்கள் வந்து கட்டவிழ்த்து விடப்படுது. காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலே வந்து லூர்தம்மாள் சைமன்லாம் அமைச்சராக இருந்தாங்க, ஜெயலலிதாவே முதலமைச்சராக இருந்தாங்க, ஒரு பெண் முதலமைச்சராகவே இருந்த ஒரு மாநிலம் வந்து தமிழ்நாடு. இப்போ இந்த மாநிலத்தில் வந்து இப்போ தான் முதல் வந்து பெண் அமைச்சராக வந்திருக்காங்கன்னு சொன்னாக்கா அது எப்படி, அதை ஏற்றுக்குவாங்களா என்ன? இல்லை, இப்போ 2 விதமான செய்திகள் பரப்பப்படுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, இந்த அரசை வந்து குற்றச்சாட்டு சொல்வதற்கு அவர்களிடம் எந்த ஆயுதமும் இல்லை, அப்படி அவங்க பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் தான் நீங்கள் சொன்ன வந்து கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது அப்படின்றத. ஏன் இதற்கு முன்பு திமுக சொல்லுங்க நடக்குது இல்லை நடக்கவே இல்லை, அதை தான் சொல்கிறேன். நடக்கிற சொல்கிறோம், நீங்கள் சொல்கிறதோட ஒத்து போகிறேன், நீங்கள் சொல்கிறதோடய ஒத்து போகிறேன். கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது. அப்போ கடந்த முறை வந்து நான் திமுக ஆட்சி நடைபெற்றப்ப கொலையும் கொள்ளையும் நடக்கவில்லை இல்லையா? அதை சொல்லிதான் இல்லைங்க, அதை சொல்லிதானே இப்போ ஆட்சி மாற்றத்துக்கு வந்து நீங்கள் இல்லை நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் இல்ல அது மட்டுமே வெறும் கொலை நடப்பதற்காகவும் கொலை நடப்பதற்காகவும் திமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிமுக ஆட்சி காலத்தில் நடக்கலையான்னு கேட்குற மாதிரியும், அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக ஆட்சி காலத்தில் நடக்கிற மாதிரி இல்லையா? இல்ல நீங்க வந்து இல்ல ஒரு மாற்றம் அப்படி இல்ல, நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்கன்னா பின்னோக்கி ஆட்சி மேல இல்ல நீங்க எப்படி நடந்துக்கிறதுங்கன்னா, அதாவது தமிழக முதல்வராக தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்களுக்கு
வெறும் கொலை நடக்கிறது, கொள்ளை நடக்கிறது என்பதற்காக மட்டுமே மக்கள் வாக்களித்தார்கள் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டாங்கன்னா அது ஒரு தவறான புரிதல். இல்ல முக்கியமான அவர் பிரச்சாரம் நிறைய விஷயத்தை பிரச்சாரத்துல கொண்டு வந்தாரு. 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்குறாங்கன்னு கொண்டு வந்தாரு. இன்னைக்கு பார்ட்டி ஃபண்ட்ன்ற ஒரு மேட்டரை அவர் கட் பண்ணியிருக்காரு, ஓப்பனா டிக்ளேர் பண்ணியிருக்காரு. சென்னையில நகரங்கள்ல வீடு வாங்குறவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் பிளான் அப்ரூவ்டு வாங்க போனா என்ன நடக்கும்னு சொல்லி. அதை பற்றி ஏன் யாருமே பேச மாட்டீங்க? அதை விட்டுட்டு வந்து கொலை நடக்குதுன்னா திமுக ஆட்சியில இப்போ வந்திருக்கு மே 8ஆம் தேதி உங்களுக்கு தந்தி டிவிலே, அதாவது டிஎக்ஸ் நெக்ஸ்ட் இங்கிலீஷ் பத்திரிகை இருக்கு, என்சிஆர்பி கணக்கெடுப்பின் படி 2024 11,363 பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் பதிவாயிருக்கு. குறிப்பாக 419 பாலியல் குற்றச்சாட்டுகள் பதிவாயிருக்குன்னு இப்ப ரெக்கார்டு வந்திருக்குது. ஏன் அவசரப்படுறீங்க? 20-25 நாள்ல உங்களுக்கு என்ன நடக்கணும்? எல்லா போலீஸ் ஸ்டேஷனையும் மூடிடுவோமா? எந்த தவறுமே நடக்கக்கூடாது, எல்லா காவல் நிலையத்தையும் மூடிடலாமா? வந்த முதல் கையெழுத்துல வந்து சிங்கப்பெண் படையெல்லாம் போட்டாரு, கையெழுத்து போட்டாரு. சிங்கப்பெண் படையெல்லாம் இப்ப எங்க சிங்கப்பெண் படை இருக்குன்னு தெரியலையே. இல்ல ஏதோ ஒரு யூனிஃபார்ம் போட்ட மாதிரி போட்டோலாம் பார்த்தோம். அதாவது பிரதமர் மோடி அவர்கள் பதவி ஏற்கும் போது எனக்கு ஒரு 100 நாள் கொடுங்க, 50 நாள் கொடுங்க, 80 நாள் கொடுங்கன்னாரு. அப்போதெல்லாம் மக்கள் வந்து பொறுமை காத்தீங்க. அவர் வந்திருக்காரு 2 வாரம் இருக்கு, இன்னும் இப்பதான் அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சொன்ன மாதிரியே வந்த அன்னைக்கு மின்சாரத்திற்காக கையெழுத்து போட்டிருக்காரு, சிங்கப்பெண் படைக்காக கையெழுத்து போட்டிருக்காரு. இனி அவர் ஸ்ட்ரெச்சரை ரெடி பண்ண விடுங்க. மின்சாரத்திலுமே நிறைய விமர்சனங்கள் இருக்கு. இல்ல இருக்கட்டும் சார், 500 யூனிட்டுக்குள்ள வந்து சொன்ன வாக்க காப்பாத்தினாரு. ஏற்கனவே இருந்த அரசின் கொடுத்த சலுகை தள்ளுபடியிலுமே வந்து விமர்சனம் இருக்கு. 50,000 ரூபாய் சார் என்ன பண்ணுவாங்க சார்? சார் அதிமுக, திமுக, பாஜக எனக்கூடிய மிகப்பெரிய பயில்வானுங்கள்லாம் வீழ்த்திட்டு வந்து அரசவையில் உட்கார்ந்துருக்காரு. எல்லா பக்கம் இருந்து விமர்சனம் வரும். அவர் மேல நீங்க என்ன விமர்சனம் வைப்பீங்க? அவர் மேல இதைத்தான் விமர்சனம். ஆனால் சொன்னதை செய்து கொண்டு இருக்கிறாரா இல்லையா? என்ன டைம் கொடுத்திருக்கீங்க? பழைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசக்கூடிய பழைய வீடியோ சோசியல் மீடியா போயிட்டு இருக்கு. நாங்கள் ஆட்சிக்கு வந்து 120 நாட்கள் தான் ஆயிருக்கு, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு அவர் கேட்கும் போது ஆமாம் அது சரிதான் என்று பேசக்கூடியதுக்கு ஒரு டீம் வச்சிருந்தீங்க. எங்க 10 நாள் ஆயிடுச்சு, 15 நாள் ஆயிருக்கு, இப்பதான் ஸ்ட்ரெச்சர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள உங்களுக்கு என்ன வேணும்? இப்ப அவர்கிட்ட இருந்து என்ன வேணும்? ஒண்ணுமே நடக்க கூடாதா? எதுவுமே நடக்க கூடாதா? என்னதான் எதிர்பார்க்கறீங்க? இப்ப இதுல நீங்க சமூக ஊடகத்துல தான் இருக்கீங்க. ஆமா, ஊடகப்பிரிவுடைய பொறுப்பாளர் இருக்கீங்க. சமூக ஊடகத்தில் வரக்கூடிய கிண்டல் கேள்வியெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஒரு அமைச்சர் போய், அறநிலைத்துறை அமைச்சர் போய் ஆய்வு பண்ணுறங்கிற பேரில் அவர் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே பெரிய மீம்ஸ்களாக உலா வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் எப்படி ரசிக்கிற மாதிரி இருக்கா? அது இல்லை, நீங்கள் இப்போ தான் வந்து ஏற்கனவே பக்குவப்பட்டு அமைச்சர்களாக இருந்தவர்களுக்கும் ஒரு சாமானியன் அமைச்சராக வந்ததுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கணும். இப்போ தான் ஒரு ஃப்ரெஷ்ஷு. இதுக்கு முன்னாடி அவர் அமைச்சர் அப்படி பார்த்தா நீங்கள் செங்கோட்டையன் அவர்களை தான் சொல்லணும். அவருக்கு தான் வந்து ஏற்கனவே அமைச்சராக இருந்த அனுபவம். மீதி எல்லாருமே ஃப்ரெஷர்ஸ். ஓகேங்களா? அவர்கள் வந்து மக்களை நேரடியாக எதிர்கொள்ளும் பொழுது உங்களை மாதிரியும் எங்களை மாதிரியும் சாமானியனாவே தான் எதிர்கொள்ளுவாங்க. அவங்களுக்கு அந்த பக்குவம் இனிதான் பக்குவப்படுவார்கள். ஓ, நம்ம இப்படி பேசினா இப்படி ஒரு விமர்சனம் வருதா? ஒரு அமைச்சராக பொறுப்பேற்றவர் களத்துக்கு போறாரு, நேற்று ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போறாரு, தம்பி நீ சாப்பிட்டு வந்துட்டப்பா, நான் இன்னும் சாப்பிடலப்பான்னு உங்களை மாதிரி என்னை மாதிரியும் சொல்றாரு அவரு. ஆனால் அமைச்சர் இப்படி பேசலாமா? கரெக்ட் தான் நீங்க கேட்கறது. ஏனென்றால் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டாலும் அவர் அமைச்சராக பக்குவப்படணும். அவர் ஒரு ஃப்ரெஷர். நீங்க வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களா? புதுசா ஒருத்தர் வந்தாருன்னா உடனே டே ஒன்னே உங்களை மாதிரி ஒரு நெறியாளராக புதிதாக வசந்த் டிவில சேர்ந்தவர் வந்துருவாரா? அவருக்கு நீங்க சிறிது பயிற்சி கொடுக்க டைம் எடுக்குமா இல்லையா? ஆனால் நேரடியாக மக்களை சந்திக்கிறாங்களா இல்லையா? தமிழக வெற்றி கழக அமைச்சர்களுக்கு பயிற்சி தேவை. பயிற்சின்றதை விட அனுபவத்தை அவர்கள் கற்றுக்கொண்டிருக்காங்க. அவங்க ஒரு ஃபாஸ்ட் லேர்னர். அனுபவம் இல்லாதவர்கள் அவங்க இல்லையா? அவங்க செயல்பாடுகள் அப்படியே இருக்கும். அவங்க வந்து அனுபவம் வந்த பிறகுதான் எதிர்பார்க்க முடியும். திமுக, குறிப்பாக திமுக, அதிமுக எல்லோரும் ஒரு நிலையில் என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம், என்ன பண்ணலாம், என்ன சட்டை போட்டிருக்காரு, என்ன பேண்ட் போட்டிருக்காரு, எங்க நிக்கிறாரு, எங்க உட்காராரு, இதைத்தானே நீங்க செய்தியா போட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஏன் இதற்கு முன்பு இருந்த ஆட்சி காலத்தில் என்ன நமக்கு செய்தியாக ஒளிபரப்பப்படும்? தேர்தல் நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் ராமநாதபுரத்தில் ஒரு சிறுமி வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். விஜய் அவர்கள் அந்த விஷயத்தை எடுத்து பேசுறாரு. அன்னைக்கு இருக்க மீடியாக்கள் வந்து அதை பத்தி பேசினாங்களா? ஏங்க ஒன்றும் இல்லை, ஒரு காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் தான் இருந்தீங்க, காங்கிரஸ் கட்சி பேசுறீங்களா? அதை தான் இப்போ நாங்கள் சொல்கிறோம். மாறி இல்லை, நான் இதுக்கு நான் கிளியர் கட்டான ஆன்சரே சொல்கிறேன். அன்று எப்படி நாம திமுகவோட அமைச்சரவையில் இருந்தோம், சாரி மன்னிக்கும் அமைச்சரவையில் திமுகவோட பங்களிப்பில் இருந்தோம், அப்போ ஆமாம் கூட்டணியில் இருந்தோம். நாம வந்து சட்ட ஒழுங்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அந்த அரசு அந்த சட்ட ஒழுங்கை சரி செய்யும் அப்படின்றதுக்காக நம்ம கூட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பிரதியை வந்து மனுநீதி சோழன் போல ஆட்சி அமைத்து கொண்டிருக்கிறார், நடத்தி கொண்டிருக்கிறார் திரு ஸ்டாலின் சொன்னார். அதோட அர்த்தம் என்னன்னா, நீங்க சொன்ன வார்த்தையிலே இருக்கு, மனுநீதி சோழன் போல ஆட்சினா தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாரு. அதுதானே மனுநீதி சோழன். தப்பு செய்யறதுக்கு முன்னாடியே மனுநீதி சோழன் போய் தடுத்துட்டாரா? தவறு செய்தவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததுனா மனுநீதி சோழன். முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் தவறு செய்தவர்களுக்கு குற்றம் கொடுக்கப்பட்டது, தண்டனை கொடுக்கப்பட்டது. இப்போது இருக்கும் ஆட்சியிலையும் நேற்று கோவையில் ஒரு சம்பவம் நடந்துக்குன்னு சொல்றீங்க. டிஜிபி களத்துக்கு நேரா போயிருக்காரு.
ஆய்வு செய்து இன்று குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது குண்டாஸ் போடப்பட்டிருக்கு இல்லையா? வேற என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அந்த விஷயம் வேகமாக நடக்கிறது. வேற இது அன்னைக்கு நம்ம திமுக அரசில் இருந்த பொழுதும் அதைத்தான் செய்யணும்னு சொன்னோம். இன்னைக்கு நம்ம அமைச்சரவையில் பங்கேற்று இருந்தாலும் சட்ட ஒழுங்கை இன்னும் சீர்படுத்த வேணும் தான் சொல்றோம். நமக்கு அதுல மாற்று கருத்து இருக்கா? அதுல ஏதோ நம்ம மாத்தி பேசுறோமா? இல்லையே. இல்லை, நீங்கள் முந்தைய ஆட்சி தற்போதைய ஆட்சி அவங்களுக்கு பயிற்சி தேவை, கால அவகாசம் தேவை அப்படின்னு நிறைய ஒரு மழுப்பலான வார்த்தைகளை மழுப்பலான இல்ல சார், நேரடியாக சொல்லுங்க. நேரடியான சட்டம் ஒழுங்கு சார் சரி செய்யப்பட வேண்டும் சொல்லுங்க. இல்ல நேரடியான பதிலே சொல்றேன். சட்டம் ஒழுங்கு சரி செய்ய வேண்டும் அப்படி சொல்லாதீங்க. சட்டம் ஒழுங்கு நல்லா தான் இருக்கு. நீங்களும் ரோட்ல ஒழுங்கா தான் நடந்து போயிட்டு இருக்கீங்க, நானும் ரோட்ல ஒழுங்கா தான் நடந்து போயிட்டு இருக்கேன். யாருக்கு எந்த இங்க பிரச்சனையும் கிடையாது. மக்கள் என்னைக்கும் போல இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு விடுமுறை நாள் மெரினா பீச்சுக்கு போய் பாருங்க, 50,000 பேர் ஒழுங்கா நடந்து போயிட்டு இருப்போம். அப்புறம் என்ன எல்லாமே நடந்து தான் இருக்கு. அதிமுக இருந்தாலும் திமுக இருந்தாலும் வேற யாரும் வந்தாலும் நாங்க ஒழுங்கா நடந்து தான் போயிட்டு இருப்போம். ஆமா, இல்ல அதை வச்சே வந்து ஆட்சி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னா என்ன மாதிரியான பிரச்சனை ஏற்பட்டிருக்கு? ஆட்சிக்கான மதிப்பீடு அதுதானா? ஒரு மனிதன் சாதாரண நடந்து போறத வச்சு ஆட்சிக்கு பெருமை தெரியல சார். நீங்க சட்டம் ஒழுங்கு இப்ப கெட்டு போச்சு நீங்களே, என்ன கெட்டு போயிருக்கு? கெட்டு போச்சு சொல்லுங்க, நீங்களே தான் சொல்றீங்க நடந்துட்டு தான் இருக்கு. சார் சரி செய்யணும் தான் சொல்றீங்க. என்ன சொன்னீங்கன்னா சட்டம் ஒழுங்கு இதை வந்து நீங்க சரியா நடத்தணும், இன்னும் சரியா நடத்தணும்னு சொல்லுங்க அப்படின்றீங்க. நான் என்ன சொல்றேன், கூட்டணியில் இருந்தாலும் அமைச்சர் இருந்தாலும் வலியுறுத்துவோம்னு சொல்றீங்களா? பொதுவா சொல்லுங்க, நேரடியா சார். வலியுறுத்துவோம் மீன் என்னன்னா, இங்க வந்து மணிப்பூர்ல நடக்கிற மாதிரி இங்க ஒரு கலவரங்கள்லாம் ஏற்பட்டு நடந்துகிட்டு இல்ல. அந்த மாதிரிலாம் நடக்கல தமிழ்நாட்டுல என்னைக்குமே. அந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இல்ல. ஓகேங்களா? இப்ப கூட சமீபத்துல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி விசிக தோழர்களும் திமுக தோழர்களும் ஒரு இடத்துல வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க. இதை வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை நம்ம சொல்ல முடியுமா? ஆங்காங்க எழக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஏதோ இதற்கு முன்பு இங்க வந்து நீதிமன்றங்களுக்கே வேலை இல்லை, காவல் நிலையங்களுக்கே வேலை இல்லை, தற்போது விஜய் அவர்கள் வந்தவொடனே தமிழ்நாட்டுக்கு இன்னும் 1 லட்சம் போலீஸ் எக்ஸ்ட்ரா தேவைப்படுறாங்க அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு விஷயத்தை பில்டப் பண்ணி காட்டுறீங்கல்ல, அதைத்தான் நான் எதிர்க்கிறேன். அப்படி யாரும் பில்டப் பண்ணி காட்டலங்க. நீங்க வந்து வாக்குறுதி கொடுக்கப்பட்டது, பிரச்சாரத்தில் பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தைகள் 2 வாரங்களுக்கு கடந்து விட்டது. அந்த கொலைகளும் குற்றங்களும் குறைந்தபாடில்லை என்பதாக செய்திகள் வந்து நீங்க வந்து சொல்றீங்க போதுமான கவனம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படியா அப்படின்னு அழுத்தத்தை வந்து கூட்டணி கொடுக்கறது அப்படியே விட்டுட்டு போக வேண்டியது. நாங்க என்னமோ வந்து திமுக அரசு இருந்த பொழுது நாங்கள் வந்து அழுத்தம் கொடுத்து கொண்டிருந்தோம், தற்போது தாவேக அரசுடன் கூட்டணிக்கு வந்த பிறகு அழுத்தம் கொடுக்கவில்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசாதீங்க. முதல்ல அழுத்தம் கொடுக்கல. எப்போதுமே இன்னும் அழுத்தம் கொடுக்கக்கூடிய அளவிற்குலாம் இங்க ஒன்றும் சட்ட ஒழுங்கு தலை விரித்துலாம் ஆடலை. அதெல்லாம் வந்து உங்களுடைய அதிகப்படியான கற்பனையை தான் காட்டுது. தமிழகத்தில் அமைதி பூங்காவாக தான் தமிழகம் இருக்கிறது. இந்தியாவில் பாஜக ஆளக்கூடிய 10 மாநிலங்கள்ல தான் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு. புரியுதுங்களா? சிறுமி பாலியல், அடுத்து வன்கொடுமை, கொலை, கல்லூரி மாணவர் வெட்டி, 17 வயசு சிறுவன் வந்து வெட்டி கொலை. சரி, இப்போ இந்த மாதிரி நிறைய செய்தி வந்துட்டு தான் இருக்கு. இல்ல நிறைய வருது, எனக்கு லிஸ்ட் இல்ல, வேணா நீங்க சொல்லுங்க சார். இந்த மாதிரி நான் தான் சொல்றேன். அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து பாலியல் குற்றச்சாட்டு இருந்துச்சு, நந்தனம் பாலியல் குற்றச்சாட்டு இருந்துச்சு. தேர்தல் நடக்கிற காலகட்டத்தில் சார் இது யார் ஆட்சியில் இருந்தாலும் சட்டம் ஒழுங்குன்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 பேர் ரவுடிஸுங்க வந்து மாமூல் கூடு, அதை கூடு, இதை கூடு, என்ன ஒரு பொண்ணு சார். இது வந்து ஆங்காங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள், இது தடுக்கப்பட வேண்டும். இது வந்து நடக்கலாங்க, மாசத்துக்கு 2 கொலை நடக்கலாம், மாசத்துக்கு 4 பரவாயில்லைங்க, அப்படிலாம் தட்டி கழிக்க முடியாது. இதுவும் தடுக்கப்பட வேண்டிய விஷயம் தான். ஒரு உயிராக இருந்தாலும் அது பாதுகாக்கப்பட வேண்டும். ஆனால் அதற்கான நேரம் வழங்கப்பட வேண்டும்னு சொல்றேன். ஒரு ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணணும். கமிஷனரை மாத்தி இருக்காங்க, இப்பதான் எல்லா துறைக்கும் வந்து நிர்வாகிகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம், ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம் சார். சரிங்க. இப்போ நீங்க இந்த வார்த்தை தள்ளி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அரசியலில் வந்து ஒரு தூய்மையான ஒரு அரசியலை வந்து மேற்கொள்வேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து ஒரு முன் வச்சுட்டு வந்தார். அவங்க வந்து தீய சக்தி, நாங்கள் தூய சக்தி அப்படிலாம் சொல்லிட்டு வந்தார். வெளிப்படையான ஒரு நிர்வாகம் நடக்கும் என்பதாக சொன்னார். ஆனால் வந்து ஆட்சி பொறுப்பேற்று வந்த பிறகு போதுமான மெஜாரிட்டிக்கு மற்ற கட்சிகள் வந்து துணையாக இருந்த போதும் கூட சிவி சண்முகம் தரப்பை வந்து அவர் சந்தித்து தனக்கு ஆதரவு கேட்டதும், அடுத்த நாள் வந்து 25 எம்எல்ஏக்கள் வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்ததும் வந்து ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு பொருளாக மாறி இருக்கிறது. இது திருமாவளவன் அவர்கள் வந்து அது வந்து கண்டிச்சிருக்கிறாரு. 4 எம்எல்ஏக்கள் வந்து பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு அந்த தாவேக்காவில் சேர்ந்தது வந்து தாவேக்கா ஆட்சிக்கான நம்பகத்தன்மையை வந்து மக்கள் மத்தியிலேருந்து கெடுத்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இது ஜனநாயக மரபை மீறிய செயல் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜனநாயக மரபை மீறிய செயலில் தான் இந்த ஆட்சி நடக்கிறது, திரு விஜய் அவர்கள் நடக்கிறார் அப்படிங்கிறத காங்கிரஸ் கட்சி வலியுறுத்துதா? இல்லை, இந்த குற்றச்சாட்டில் நீங்கள் முதல்ல சொன்ன செய்திக்கும் பிறகு சொன்ன செய்திக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்கிறேன். அதாவது சிவி சண்முகம் அவர்கள் எடப்பாடி அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தொடர்ச்சியாக பல்வேறு
தேர்தல்களில், அதாவது 2014 மோடியா லேடியா என கேட்டு கிட்டத்தட்ட 1,80,00,000 வாக்காளர்களை அந்த அதிமுக கட்சிக்கு அவங்களுடைய பொதுச்செயலாளர் அம்மையார் அவர்கள் பெற்றுக் கொடுத்துட்டு போனாங்க. அப்படிப்பட்ட கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த இடத்துக்கு வந்து நிப்பாட்டிட்டார் எடப்பாடின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வெறும் 85 லட்சம் ஓட்டுக்கு கொண்டு வந்து விட்டார். கட்சி பிரச்சனை அதைத்தான் சொல்றேன் சார். அதை சொல்ல விடுங்க. அப்ப இன்னும் இவரை நம்பி இந்த கட்சியில் இருந்தால் எம்ஜிஆர் அவர்கள் கண்ட கனவு அதிமுக என்ற ஒரு கட்சி இருக்குமா அப்படின்ற இடத்துக்கு வந்துருச்சு. இந்த கட்சியை மீட்க வேண்டும், இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும். அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, நான் எடுக்கல. அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்து எடப்பாடி தலைமையை மாற்ற வேணும்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வெளியே வர்றாங்க. அப்படி வெளியே வரும்பொழுது குறிப்பாக பாஜகவினுடைய ஆக்டோபஸ் பிடியில் இந்த அதிமுக சிக்கி இருப்பது தான் அவங்களுடைய பூர்வீக வாக்குகளாக இருக்கக்கூடிய மைனாரிட்டி ஓட்டுகளையும் அவர்கள் இழந்ததற்கு ஒரு காரணம். அப்ப எடப்பாடி இப்பயும் பாஜக கூட தான் இருப்பார். அவர் பாஜக விட்டு வெளியே வர முடியாது. அவர் அந்த வலையில சிக்கிட்டார். அவர் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு, சிக்கிட்டார். அவரால் தப்பிக்க முடியாது. அப்ப அந்த இடத்துல இருந்து அந்த கட்சியை மீட்கணும்னு அவங்க ஒரு சொந்த முடிவு எடுக்கிறாங்க. ஏன்னா நாம அந்த கட்சிக்கு கூட்டணிக்கு போறப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்க என்டி அலையன்ஸ்ல இருந்து யாரையும் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்றோம். நல்லா யோசிச்சுக்கோங்க. அவர் விஜய் அவர்கள், முதல்வர் விஜய் அவர்கள் என்ன பண்றாரு, காங்கிரஸ் வரைக்கிறாரு. அதற்கப்புறம் ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் போறாரு. சிபிஎம் அலுவலகத்துக்கு போறாரு, ஐயுஎம்எல் அலுவலகத்துக்கு போய் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்கிறாரு. லெட்டர் அனுப்புறாரு, தூதர்கள் அனுப்புனாரு. சிவி சண்முகத்துக்கு எந்த தூதர் அனுப்புனாரு? நீங்க பாத்தீங்க, அருண்ராஜ் சார் வந்து ஐயுஎம்எலுக்கு போயிருப்பாரு. இவர் நம்ம நிர்மல்குமார் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு போயிருப்பாரு. எல்லாரும் போயிட்டாங்கல்ல. சிவி சண்முகம் அணியை பாப்புறதுக்கு யாரு போய் வந்து லெட்டர் கொடுங்கன்னு கேட்டாரு? ஜோசப் விஜய் போனாரு. எப்ப போனாருன்னு சொல்றேன். அதாவது பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு தேவையான எம்எல்ஏக்கள் இல்லை. அந்த சூழலில் அவர் போய் சந்தித்தது யாரைன்னு பார்த்தீங்கன்னா, தூது அனுப்புனது யாருக்குன்னா ஐயுஎம்எலுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் தான் தூது அனுப்புனாரு. அப்போ ஒன்றும் சிவி சண்முகத்துக்கு இங்கேருந்து ஒரு ஆள் அனுப்பிச்சு போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பல. நீங்களா சொல்லிக்கலாம், அவங்க பார்த்தாங்க, மறைமுகம் ஆதார ரெக்கார்டு கிடையாது, நீங்க சொல்லிக்கலாம், என்ன வேணா கற்பலாம். ஆனால் முதல்வராக ஆன பிறகுதான் அவர் எல்லோரையும் போய் பார்க்கிறாரு. அப்ப எடப்பாடி அணிக்கு எதிராக இருக்கக்கூடிய அணி, அதாவது பாஜக வேண்டாம் அப்படின்னு எதிராக இருக்கக்கூடிய ஒரு அணி தான் சிவி சண்முகம் அணியாக இருந்தது. அந்த அணியை சென்று அவர் சந்தித்தார். ஏங்க, முற்றிலுமாக எதிர் துருவத்தில் இருக்கக்கூடிய திமுக தலைவர் போய் சந்திச்சு பேசுறாரு. இப்ப எடப்பாடி பழனிசாமி ஏன் சந்திச்சு பேசல? ஆமா, இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் சார். இது ஒண்ணுமே இல்லை. தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும், தேசிய அரசியலை பொறுத்த வரைக்கும் எப்போது விஜய் அவர்கள் காங்கிரஸ் என்ற ஒரு கட்சியை வந்து ஆழமா பிடிக்கிறாரோ அதனுடைய வெளிப்படையான தன்மை என்னன்னா, நான் பாஜகவுக்கு எதிரான அரசியல் நிற்கிறேன்றார். நீங்க காங்கிரஸை முதல் ஆளா வெல்கம் பண்ணும்போது உங்ககிட்ட 2 வாய்ப்புகள் இருக்கு. இந்த பக்கம் போயிருந்தா உங்களை தங்கத்தட்டில் வைத்து தாங்கி இருப்பார்கள் எடப்பாடி அணி, இல்லையா? ஆனால் இந்த பக்கம் நீங்கள் வந்து காங்கிரஸுக்கு போனதுக்கு உடனே சொல்லிட்டாரு நம்ம ஆளுநர் ஐயா, சொல்லிட்டாங்க, இல்ல நீங்க 118 எடுத்துட்டு வாங்கன்றார். எதுக்கு? காங்கிரஸை கூப்பிட்டதுக்காக, இல்லைங்களா? அப்ப விஜய், தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டில் ரொம்ப தெளிவா இருக்காரு. அதாவது நான் யாருக்கு எதிரான அரசியலை செய்கிறேன். ஏன்னா தேர்தல் நடந்த காலகட்டத்தில் இவர் பாஜகவோட பி டீம், இவரை பாஜக தான் வளர்த்து விடுது, பாஜக பெரிய ஃபண்டிங்லாம் பண்ணிருச்சுன்னு நீங்க சொன்னீங்களே. ஆனால் தேர்தல் முடிந்தவொன்னே அவர் முதல் முறையாக அணுகியது காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவை பெற்று விட்டார் என்றால் அவர் என்ன நிலைப்பாடை சொல்றார் அரசியல்ல? ரொம்ப சிம்பிள் தானே. பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் நான் இருக்கேன்னு சொல்றேன். பாஜக எதிராக இருந்ததால தான் திமுக சந்திச்சு பேசினாரு. ஆமா, பாஜகவுக்கு எதிராக இருந்ததால தான் மதிமுக கண்டிப்பா. ஆனா காங்கிரஸ் கட்சி என்ன இப்ப சொல்லுதுன்னா, பாஜக கூட்டணியோடு ரகசிய பேச்சுவார்த்தை திமுக நடத்தியதால் தான் நாங்க வந்து சொல்லாம கொள்ளாம இங்க வந்தோம். அது ஆமா, நம்ம அண்ணன் சகோதரர் மதிப்புமிகு மாணிக்கம் தாகூர் அண்ணன் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து முந்தானத்து கொடுத்தாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது அவர் சொல்வது இந்த தேர்தல் காலகட்டத்திலேருந்து அவர் ஆரம்பத்திலேருந்து இதை தான் சொல்லிக்கிட்டு வராரு. அதுவும் அவர் தனிப்பட்ட கருத்தா? இல்ல அப்படி கிடையாது. அவருக்கும் வந்து போதுமான சோர்ஸ் இருக்கு. அவரும் அந்த கருத்தை நியாயமாக தான் சொல்றாரு. நான் அவருடைய கருத்தோட உடன்படுவேன். ஏனென்றால் இளைஞரணி மாநாடு நடைபெறும் பொழுது ராகுல் காந்தியை துரோகி என்று சொல்கிறார்கள், காங்கிரஸை இனி ஒரு காலமும் சேர்க்கக்கூடாது என்று அவர்கள் வந்து தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள். அப்போ உங்க லட்சணத்தை நாங்க என்னன்னு ஊர் உலகத்துக்கு சொல்லணுமா இல்லையா? நீங்க வந்து தேர்தல் நடந்துட்டு இருக்கும் போது டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஒன்றாக இணைந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தீர்களா இல்லையா? பேபி சொன்னாரா இல்லைங்களா? திருமாவளவன் சொன்னாங்களா? அந்த செய்தி திரு ஜோசப் அவர்களுக்கு தெரியாதா? தெரியாது. ஆனா அவரு போய் பாக்குறாரு, பாக்குறாரு. இல்ல எடப்பாடி பழனிசாமியா பார்க்கல. இல்ல அவரு முயற்சி செய்தது எடப்பாடியை பார்க்க முடியாதுங்க. முதல்ல நீங்க எடப்பாடி அவர்களை, ஏனென்றால் எடப்பாடி என்பவர் யாருன்னா பாஜகவினுடைய பி டீமா அவர் தான் தமிழ்நாட்டில் இருக்காரு. வேற யாரும் பாஜகவுக்கு பி டீம் கிடையாது. விமர்சனத்தை வந்து விஜய் அவர்கள் மேலேயும் என்ன ஆதாரத்தை வச்சு வைப்பீங்க? இல்ல அதான் இல்ல சொல்லுங்க. இப்ப எடப்பாடி அவர்கள் கூடல இருக்காரு. திருமாவளவன் அவர்களே சொன்னாருங்க, ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைன்னு சொன்னாருங்க. தேர்தலுக்கு முன்னாடி நானும் நிகழ்ச்சிகளில் பொது விவாதங்களில் கலந்து கொண்டு விஜய் அவர்கள் ஒரு 10 இருந்து 15% வாக்குகளை தான் பெறுவார்,
திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் நாங்களும் பேசணும் தான். ஆர்எஸ்எஸ் தான் அவர் இயக்குகிறது அப்படிலாம் பேசுறீங்களா? இல்ல அந்த வார்த்தையை நாங்க தொடக்கத்தில் இருந்து நாங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை. ஏன் பயன்படுத்தல அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவேகா ஒருபோதும் காங்கிரஸை விமர்சிக்கவில்லை. நீங்க நல்லா நோட் பண்ணி பார்க்கணும். விஜய் அவர்கள் முறமுது காமராஜர் ஐயா அவர்களுடைய வைக்கிறாரு, பெரியார் ஐயா அவர்களுடைய, லூர்தம்மாள் அவர்களுடைய வைக்கிறாரு. அவர் காங்கிரஸை எந்த இடத்திலும் எந்த விதமான குற்றச்சாட்டும் சொல்லாமல் சாஃப்ட் கார்னர்ல தான் போயிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய தொண்டர்களும் சமூக வலைதளங்கள்ல ராகுல் காந்தியினுடைய ஆதரவை தான் விரும்பிக்கிட்டு இருந்தாங்க. உண்மையா இல்லையா? நாங்க எதுக்கு விஜய் அவர்களை போய் திட்டணும்? அவர் எங்களுக்கு எதிராக என்ன பண்ணாரு? எங்களுக்கான பொது எதிரியாக நாங்கள் பார்த்தது உண்மையான காங்கிரஸ்காரர்கள் என் பக்கம் இருக்காங்கன்னு தேர்தல் நேரத்தில் சொன்னார் அவரு. அப்ப எப்படி யாரும் இல்ல இல்ல அவரு என்ன உண்மை இல்லாத காங்கிரஸ்காரர்களா வந்துச்சு. அப்ப வந்து அதாவது தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமைப்பதற்கு ஒரு குழு முயற்சி செய்தார்கள். அது கடைசி நேரத்தில் வந்து தள்ளி போயிடுச்சு. இன்னொரு அணி நம்ம தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் இந்த அணி என்ன பண்ணோம், இல்லை இது ஒரு நம்பகமான கூட்டணி, ஏன்னா 2019 நம்ம ஜெயிச்சிருக்கோம், 21 ஜெயிச்சிருக்கோம், 24 ஜெயிச்சிருக்கோம், ஹாட்ரிக் கூட்டணி. இந்த கூட்டணியை நமக்கு எதுக்கு டிஸ்மேண்டல் பண்ணணும், நம்ம இந்த கூட்டணியை டிராவல் பண்ணுவோம், இதுலேயே நம்ம சக்ஸஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இருவேறு கருத்துக்கள் இருந்தது. இல்லை அது தெரியும், இல்லை பரவாயில்ல, எல்லாருக்குமே தெரியும் விஷயமா இருந்துச்சு. அவர் விஜய் அவர்கள் என்ன உண்மையான காங்கிரஸ் தொண்டர்கள் அப்படின்னு அவர் சொன்னதோட நோக்கம் என்னன்னா, இந்த ஒரு அணி வந்து தாவேக்காவுடன் கூட்டணி வைக்கணும்னு நினைச்சாங்கல்ல, அந்த அணியை அவர் வந்து கோட் பண்ணிட்டார். அது ஒரு எலெக்ஷனுக்கான ஸ்ட்ராட்டஜிக்கலாக அவர் யூஸ் பண்ணிக்கிட்டார், அவ்வளோதானே தவிர அதை தாண்டி ஒன்றுமே இல்லை. ஏன்னா தேர்தல் முடிவு வந்த முதல் நாள் தலைவர் ராகுல் காந்தி அவருக்கு ஃபோன் அடிக்கிறாரு, அடுத்த நிமிஷம் அவருக்கு ஆதரவு கொடுக்கப்படுது. அப்போ அவங்களுக்கான அந்த பாண்டிங் எப்படி இருந்திருக்கு அப்படின்றத நீங்கள் அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அதுதானே திமுக நம்ம மேலே இருக்கிற கோவம். சரிங்க, ஓகே. இப்போ வந்து என்னன்னா, குதிரை பேரம் அப்படிங்கிற வந்து ஒரு வார்த்தை வந்து பயன்படுத்தப்படுது. இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுகவிலிருந்து சில சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க. இது வந்து குதிரை பேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோதிமணி எம்பி அவர்கள் கூட ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. குதிரை பேரம் எங்கே நடந்தாலும் வந்து அது கண்டிக்கத்தக்கது. வட மாநிலத்தில் நடந்தால் தான் காங்கிரஸ் கண்டிக்கும், தமிழ்நாட்டில் நடந்தால் கண்டிக்காது அப்படிலாம் கிடையாது, தமிழ்நாட்டில் நடந்தாலும் கண்டிப்போம் அப்படிங்கிறாங்க. அந்த நிலைப்பாடு வந்து ஜோதிமணி எம்பியோட தனிப்பட்ட கருத்தா இல்லை ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்தா? அது இல்லை, அக்கா சகோதரி ஜோதிமணி அக்கா வந்து எதையும் எப்போதும் எதற்காகவும் வேகமாக வினையாற்றி விடுவார்கள். அதே போல் தான் மாணிக்கம் தாகூர் அண்ணன் அவர்களும். நம்ம கட்சியில் வந்து ஜனநாயகம் அதிகம், காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம் அதிகம். திமுகவில் வந்து ஸ்டாலின் அவர்களுடைய கருத்தை எதிர்த்து பேசிட்டு ஒரு ஆள் திமுகவில் இருக்க முடியாது. எடப்பாடி அவர்களை என்னன்னு கேட்டால் டக்குன்னு அவர் தூக்கிடுவார். ஆனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கருத்து சுதந்திரமும் ஜனநாயகமும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி. என்ன அப்போ குதிரை பேரம் அப்படின்ற வார்த்தைக்கே நம்ம வருவோம். குதிரை பேரம் என்பது என்னவென்றால், உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், ஒரு அரசை அமைப்பதற்கு போதுமான எண்ணிக்கையிலான எம்எல்ஏக்கள் இல்லை என்றால் அந்த எம்எல்ஏக்களை யாரோ ஒருவரிடமிருந்து விலை பேசி வாங்கி அந்த ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்பது குதிரை பேரம். நம்ம ஒத்துக்கோமா? தற்போது முதல்வர் விஜய் அவர்கள் இதற்கு முன்பு வெறும் விஜயாக தாவேகா தலைவர் வந்து ஆளுநரை சென்று சந்திக்கும் பொழுது ஆளுநர் என்ன சொல்றாரு, 118ன்ற நம்பரை எடுத்துட்டு வாங்க, நான் உங்களுக்கு முதல்வராக பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறேன் சொல்றாரா இல்லையா? அந்த 118ன்ற கான்செப்ட்ல தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கட்சியை தவிர்த்து காங்கிரஸ் குதிரை பேரை நடத்தி சேர்ந்ததா? ஐயுஎம்எல் குதிரை பேரம் நடத்தி அதை பத்திலாம் கேட்கல. இல்ல இருங்க சொல்லிடுறேன் உங்களுக்கு. கேக்குறது இந்த அதிமுக இல்ல சார் சொல்லிடுறேன் சார். ராஜினாமா செஞ்சிட்டு தமிழக வெற்றிகழகத்துல போய் சேர்ந்தாங்க. அததான் சொல்றேன். நீங்க இல்ல சார், நீங்க சொல்ற விஷயம் எனக்கு புரியுது. உங்களுக்கு சொல்றேன், குதிரை பேரம் என்பதுனா அவருக்கு போதுமான கட்சி எம்பியும் சொல்லிருக்காங்க. அதான் சொல்றேன், அவருக்கு போதுமான மெஜாரிட்டி இல்லாத பொழுது நடத்தப்பட்டிருந்தால் நீங்க சொன்ன வார்த்தையோடு நிச்சயமாக நான் உடன்படுவேன். அப்ப ஜோதிமணி எம்பி அவர்கள் கருத்துக்கு நீ முரண்பட்டு இல்ல சொல்ல வரேன் சார், உடன்படுவேன். ஆனால் அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் 4 பேர் வந்து தாவேக்கால சேர்ந்தாங்க நீங்க சொன்னீங்கல்ல, அதை குதிரை பேரம் என்பது சொல்வதே தவறு. அது குதிரை பேரம் இல்லை. ஏன்னா இவருக்கு இங்க மெஜாரிட்டி போதுமான மினிஸ்ட்ரி இப்ப இதை இப்படி எடுத்துக்குவோம். மினிஸ்ட்ரி கொடுத்துட்டாங்க. 4 கம்யூனிஸ்ட் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. அவங்க எப்போ வேணுமாலும் ஆதரவு வாபஸ் பெறுவதற்கான சூழல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இல்லை ஏதோ ஒரு நிலைப்பாட்டில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்ட் ஆதரவாகவோ அல்லது இவர்களுடைய கொள்கைக்கு எதிராகவோ இந்த அரசு செயல்படும் பொழுது அவர்கள் தங்களுடைய ஆதரவை வாபஸ் பெற்றுக் கொள்ளலாம். அப்படி சூழல் இருக்கு. நீங்க அமைச்சர்கள் பங்கு வச்சுட்டீங்க, நீங்க வாங்க மாட்டீங்க. உள்ளாட்சி தேர்தல் எம்பி தேர்தல் வரைக்கும் நீங்க வந்து கூட்டணியில் தான் அப்படிங்கிறத அறிவிச்சிட்டீங்க. ஆனால் அவங்க அப்படி அறிவிக்கல. அதற்காக ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைத்துவிட்டு 4+1 5 தொகுதிகள் இடைத்தேர்தல் நடத்தினா ஆளுங்கட்சி அப்படிங்கிறனால வந்து போட்டிட்டா நம்ம ஜெயிச்சிடலாம். முஸ்லீம் லீக் வெளியே அந்த எம்எல்ஏக்கள் வந்து ஆதரவு கொடுப்பாங்க சார். அவங்க அமைச்சர் வந்துட்டாங்க, மினிஸ்ட்ரி வந்துட்டாங்க. இல்ல மினிஸ்ட்ரி பதவியே ராஜினாமா நாளைக்கே திருப்பரங்குன்ற மேட்டர்ல ஏதோ ஒரு மாற்றமாக நடக்குதுன்னு நினைச்சிட்டு அதுக்கான முன்னேற்பாடு கூட இருக்கலாம். இல்ல திருமாவளவன் அண்ணன் அதான் சார், அதுக்கான முன்னேற்பாடு கூட இருக்கலாம். அப்ப குதிரை பேரன்ற வார்த்தை இதான் சொல்றேன். நீங்க வந்து கரெக்டா எக்ஸாக்ட்டா வந்து அமைச்சரவையில 4 கம்யூனிஸ்ட் தோழர்கள் பங்கேற்கல, அதனால 4க்கு 4 சரியா போச்சு. வாய்ப்பு இருக்கா இல்லையா சொல்றாங்க. சிம்பிளா சொல்றேன் சார். முதல்ல கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களை இந்த மாதிரி விமர்சிப்பதை நம்ம முதல்ல வந்து நிறுத்தணும். ஏன்னு கேட்டீங்கன்னா,
2004 வெளியிலிருந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் 54 எம்பியோட எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்து அன்னைக்கு இருந்த அரசை காப்பாற்றினார்கள் காங்கிரஸ் வந்து நம்ம நினைக்கணும். அவங்க வந்து வெறும் எங்களுக்கு எந்த இதுவும் வேணாம், நாங்க வேணா வந்து சபாநாயகர் பதவி எடுத்துக்கிறோம். திருத்தம் அது வந்து ஒரு சின்ன திருத்தம். அதாவது அப்படி செய்வாங்கன்னு சொல்லல, அதுக்கான வாய்ப்பு இருந்தால் சமாளிக்கணும் என்பதற்காக ஏற்பாடு பண்ணிக்கலாம் இல்லையா ஒரு கருத்து சொல்றாங்க. நான் இதை ஏன் சொல்றேன் சார், அதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட இந்த கேள்வியை கேட்டேன். ஐயுஎம்எல் போனா என்ன பண்ணலாம், திருமாவளவன் சார் போனா என்ன பண்ணலாம், பொதுவா கேளுங்க. அவருக்கு வந்து குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் இடம் பெற்றதுனால சொல்றேன். ஆமா, இல்ல இடம் பெற்றிருக்காங்க பெற்றாலும் அது நீங்கள் அமைச்சர் இடம் பெற்றிருக்கீங்க, அவங்க வெளியிருந்து ஆதரவு கொடுக்குறாங்க நிலைப்பாட்டு அடிப்படையில் சொல்றேன். இல்ல யாரும் போகலாம், யார் வேணா போலாம். அப்ப வந்து மொத்தமாவே இவர்கள் வந்து இன்னும் அதிகமா எதிர்பார்த்திருக்கலாம், ஜோசப் விஜய் அவர்கள் இவர்கள் இன்னும் அதிகமா எதிர்பார்த்து வந்து 4 பேரா கூட இல்ல. நீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா, அப்படி ஒரு ஆதரவு நிலைப்பாடு ஏற்படணும்னா அவர்கள் வந்து பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய சூழல்லாம் ஏற்படாது. ஏன் சொல்றேன் கேளுங்க, சிம்பிள். ஃப்ளோர் டெஸ்ட் வருது இல்லைங்களா, 22 பேர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு எதிராக ஓட்டு போடுறாங்க, 25 பேர் ஆதரவாக ஓட்டு போடுறாங்க இல்லைங்களா. ஃப்ளோர் டெஸ்ட்டில் என்ன நடந்துச்சு தெரியுமா, எதிர்த்து வாக்களிக்க வேண்டிய திமுக 59 பேரும் வெளியே போயிட்டாங்க இல்லையா. ஃப்ளோர் டெஸ்ட் வரும்பொழுது எந்த கட்சி எந்த நிலைப்பாடு எடுக்கும், யார் கூட இருக்கிறான்றதை வந்து நீங்கள் வந்து இந்த வெளியில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் வந்து முடிவு பண்ண முடியும். அப்படி பார்த்தா எப்படி ஜோசப் விஜய் அவர்கள் 144 வாங்குவார், அவருக்கு தேவையே 117 தானே. அந்த 4 எம்எல்ஏக்களும் தெளிவாக டிக்ளேர் பண்ணுறாங்க அதற்கான காரணத்தை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சென்ற முறை நாங்கள் எங்கள் தொகுதியில் இருக்கிறப்ப எங்கள் தொகுதிக்கு பெருசாக எந்த நல்லதும் பண்ண முடியலை, திமுக ஆட்சி இருந்துச்சு, இந்த முறையும் இருக்குது. தற்போது இருக்கக்கூடிய தலைமை வந்து எது தலைமை, அதாவது சிமி சண்முகம் அவர்கள் தலைமையில் ஒரு தலைமை இருக்குது, அது தலைமையா, இல்லை எடப்பாடி அவர்கள் கூட இருக்குதே இது தலைமையா, இந்த கொறடா உத்தரவை வந்து அவர் என்னவா முடிவெடுக்க போகிறார் அது தலைமையா, இல்லை இவங்க எல்லாத்துக்கும் பாஸாக இருக்கிற பாஜக தலைமையா, எது தலைமை என்ற ஒரு மிகப்பெரிய நிர்வாக சிக்கல்ல அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் சிக்கி சின்ன பின்னம் ஆயிட்டு இருக்காங்க. சிவி சண்முகம் அவர்கள் சொல்றாரு நான் ராஜினாமா பண்றேன்னு. சிவி சண்முகமும் பாஸா பாஜக எடுத்துட்டு வந்து ஜெயிச்சவர் தானே சார். அதை தான் சார் சொல்றேன். இன்னைக்கு அதாவது தேர்தலுக்கு முன்பு வரை அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, விஜய் அவர்கள் எப்படியாவது திமுகவை தான் விமர்சிக்கிறாரு, ஸோ வந்து எப்படி திமுக வாக்குகளை அவர் விட்ரா பண்ணிடுவாரு, இந்த 2 கேப்ல எப்படி நார்த்லலாம் பாஜக ஜெயிச்சு ஆட்சிக்கு வரும், அந்த மாதிரி நாம ஆட்சிக்கு வந்துருவோம்னு ரொம்பவே ஸ்ட்ராங்காக அவங்க நம்பிட்டு இருந்தாங்க. அதனால வந்து அதிகாரத்தை கைப்பற்ற போவதாக இருந்த எடப்பாடி அவர்களை யாரும் எதிர்க்கவில்லை. ஆனா கிரவுண்ட் ரியாலிட்டியில் ரிசல்ட் வந்துருச்சு பாருங்க. இனி இந்த குதிரையை நம்பி நம்ம பயணிக்க முடியாது, இவரை நம்பி இனி அதிமுகவுக்கு எதிர்காலம் கிடையாது என்ற சூழல்ல அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஒன்று அதிமுக நம்ம திருப்பி இப்போ எல்லாம் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்களே, அமைச்சர் பதவி கிடைக்காதனால வந்துட்டாங்கன்ற மாதிரி விமர்சனங்கள் வருது. அமைச்சர் பதவி கிடைக்காதனால வந்துட்டுறதெல்லாம் தப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது எப்படி ரெட்டலை சின்னத்தில் இருக்கக்கூடிய சிவி சண்முகத்துக்கு கூப்பிட்டு விஜய் அவர்கள் வந்து அமைச்சர் பதவி கொடுப்பாரு? இதுக்கு என்ன நான் எப்படி ரெட்டையில இருந்துட்டு பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கிட்டு 25 பேர் அவங்களுடைய கட்சியோட உள் விவகாரம் நல்லா கேட்டுக்கோங்க. அதுதான் நான் ஒரு நேத்து கூட சொன்னேன். ஏங்க, அதிமுகவில் ஒரு பிரச்சனை நடந்தா முதல்வர் விஜய் பொறுப்பு, திமுகவில் ஒரு பிரச்சனை நடந்தா அவர் பொறுப்பு, அவங்கவுங்க கட்சியில் நடக்கிற உள் பிரச்சனைக்கும் இவர் தான் பொறுப்பு. அவங்க கட்சிக்காரங்க யார் தலைமைன்னு சரியான முடிவெடுக்க முடியாம அவங்க ராஜினாமா பண்றாங்க. யார் ராஜினாமா பண்ண சொல்லி நிர்பந்திக்கிறா? அவங்க ராஜினாமா பண்றாங்க. நீங்களே பிடிச்சி நிப்பாட்டி இருக்கணும் அவங்கள. சரிங்க, அந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ முதலமைச்சர் அவர்கள் வந்து பிரதமரை பார்த்து பல கோரிக்கை அடங்கிய மனுவை கொடுத்தாரு, நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து மனுவை கொடுத்தாரு என்பதெல்லாம் செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் இதே தான் முன்னாள் கூடிய முதலமைச்சர்களும் செஞ்சாங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் செஞ்சார், எடப்பாடி பழனிசாமி செஞ்சார், இதே மேகதாது அணை விவகாரம் தொடர்பாலாம் பேசியிருக்காரு. இப்போ இதுலலாம் வந்து இப்போ திரு ஜோசப் விஜய் அவர்கள் மூலமாக ஏதாவது மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ என்ன ஜோசப் விஜய் அவர்கள் வந்து ட்ரம்ப்பை போய் பார்த்து எதுவும் மனு கொடுக்கணும்னு சொல்கிறீங்களா? அவர் தானே உங்களுக்கு வந்து பிரியப்பட்டாலும் பிரியவிட்டாலும் இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அவர்கள் தானே. பிரதமர் மோடி அவர்களிடம் தானே போய் மனுவை கொடுக்க முடியும். தேவையான நிதிகளை எங்கிருந்து கேட்டு பெறுவீங்க? ஒரு திருத்தம் அதில் என்னன்னா, இதனால் மாற்றம் வரும் நீங்கள் நினைக்கிறீங்க. மனு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை, பிரதமர் தான் போய் கொடுக்கணும். மற்ற முதலமைச்சர் போய் கொடுத்தாங்க, எந்த மாற்றம் பெருசாக தமிழ்நாட்டுக்கு வரலை. இந்த முறை திரு ஜோசப் விஜய் அவர்கள் போய் மனு கொடுத்துருக்காரு, இதில் மாற்றம் வரும் நீங்கள் நம்புறீங்களான்னு கேட்குறேன். மாற்றத்தை நீங்களும் நானும் வாய்ப்பு கிடைக்குமா, தமிழ்நாட்டுக்கு நிதி கிடைக்குமா? அதான் சார், மாற்றத்தை நீங்களும் நானும் எதிர்பார்க்கவில்லை என்றாலும் 1,75,00,000 பேர் எதிர்பார்த்து வாக்களிச்சிருக்காங்க. நானும் எதிர்பார்க்குறேன், நீங்களும் எதிர்பார்த்து. அதான் சொல்கிறேன், வாக்களிச்சிட்டாங்க. இதை பாஜக வந்து தொடக்கத்தில் வேணும் என்றால் தற்போது இருக்கக்கூடிய முதல்வர் விஜய் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்கலாம். தற்போது அவருடைய மக்கள் செல்வாக்கு என்ன, பலம் என்ன, அவர்களால் என்ன செய்ய முடியுன்றத கிரவுண்ட் ரியாலிட்டி காட்டிருச்சு. ஒருவேளை அவர்கள் வந்து நியாயமாக தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய கிடைக்க வேண்டிய சலுகைகளை அவர்கள் தர மறுத்தால் வெறும் ஜோசப் விஜய் மட்டுமல்ல, இந்தியாவின் இளைஞர் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் கூட இருக்கிறார். எந்த சூழலிலும் போராடக்கூடிய கம்யூனிஸ்ட் தோழர்களும் கூட இருக்கிறார்கள். அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய படை இருக்கிறது, ஐயுஎம்எல் சகோதரர்கள் இருக்கிறார்கள். இவ்வளவு பேர் ஒன்னா சேர்ந்து இருக்கிறோம், சும்மா விட்டுருவோமா? அப்புறம் எதுக்கு நம்ம அரசு நடத்துறோம்?
கேட்போம், கொடுக்கலன்னா எப்படி கேட்டு வாங்கணுமோ அப்படி கேட்டு வாங்குவோம். அதை பண்ணி தானே சார் ஆகணும் அரசுக்கு. சரி, இப்போ இதே இந்த படை சொன்னீங்கல்ல, ஐயுஎம்எல், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் எல்லாமே அடுத்தடுத்த தேர்தல்களையும் தொடரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கா? நீங்கள் அறிவிச்சிட்டீங்க, மற்றவங்க இன்னும் அறிவிக்கல. தற்போது இருக்கக்கூடிய சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா சில நிர்வாக சிக்கல்கள்லாம் இருக்குது. சில பேர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட்டு எம்பி ஆக்கியிருக்காங்க கடந்த காலத்தில். ஏன்னா திமுக வந்து இப்படி ஒரு தோல்வியை அடையும்னு யாரும் கெஸ் பண்ணலை. அதான் உண்மை. நம்ம அப்படியே ஜெயிச்சுக்கிட்டே வரோம், அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணுவோன்றப்ப நிறைய அந்த தொகுதியிலே போட்டிடுறது அப்போல்லாம் நம்ம இருந்துட்டாங்க. ஆனால் தேர்தலுடைய ரிசல்ட் வேறு மாதிரி வந்துருச்சு. உடனடியாக வந்து எடுத்தோம் கவுத்தோம் என்று முடிவெடுக்கக்கூடிய சூழலில் அண்ணன் திருமாவளவன் அவர்களோ ஐயுஎம்எல்ஓ கிடையாது. அவங்களாம் வந்து ஒரு ரீஜனல் பார்ட்டி தான். அவங்களாம் ஐயுஎம்எல் வந்து கேரளாவில் பெரிய பார்ட்டியாக இருந்தாலும் தமிழக பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எத்தனை சீட்டு கொடுப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அவங்களால டக்குன்னு வந்து முதல்வர் அது எப்படி முடியும்? காலங்காலமாக ஒருத்தரோடு பழகியிருக்கோம், உடனே வந்து வெளியே வந்துட்டு அவர்கிட்ட வந்து எதிர்த்து களமாடக்கூடிய அளவுக்கு அரசியல் வலிமை வந்து ஐயுஎம்எல் போன்ற கட்சிகளுக்கெல்லாம் வந்து உடனடியாக இனிமேல் தான் கொஞ்சம் அவங்க தங்களை தயார்படுத்தி கொண்டு தான் எதிர்த்து களமாடுவதற்கு தயாராவாங்க. இடையில கூட சொல்லலையா, நீங்கள் இவர் பேராசிரியர் காதர் மதினி சொல்கிறாரு, நீங்கள் கணக்கெடுத்து பாருங்க, எங்களுடைய சமூக வாக்குகளை வாங்காமையாக ஜெயிச்சிட்டாங்க, எங்களெல்லாம் குறை சொல்லக்கூடாது, எப்படி சொல்ல முடியும் அவங்களான்னு கேட்டாரா இல்லையா? அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இப்போ போட்டுக்கிட்டு இருக்காரு இல்லையா? இனிதான் பேச ஆரம்பிப்பார்கள். ஏன்னா அவர்களை யார் பேச வைக்கிறார்கள்னா திமுக காரர்கள் தான் பேச வைக்கிறாங்க. இப்போ நாம ஏன் திமுகவை எதிர்த்து பேசக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டோம்னா அவங்க தலைவர் ராகுல் காந்தியை விமர்சிக்கிறாங்க. முதுகுல குத்துட்டீங்கன்றார். எப்படி முதுகுல குத்தணும், என்னத்தை வச்சு முதுகுல குத்தணும் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க சார், நாங்க முதுகுல குத்துறோம் காங்கிரஸ்காரங்க, என்ன சொல்லுங்க, ஒரே ஒரு அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு நீங்க எனக்கு சொல்லுங்க. அதான் நன்றி கூட தெரிவிக்க வரலன்றாங்க சார். என்ன சார் இது? என்ன நம்ம கல்யாணம் நீங்க இடதுசாரிகள் போயிருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் போயிருக்காங்க, ஐயுஎம்எல் போயிருக்காங்க, காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் வரல அப்படின்னு. அதாவது காங்கிரஸ் கட்சி ஒரு நேஷனல் பார்ட்டி ஃபர்ஸ்ட். இரண்டாவதாக நம்பிக்கையை பற்றி நீங்க சொல்றீங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் இல்ல சொல்றேன். இருந்தாலும் அவர்களே நம்ம குறைத்து மதிப்பிடலை. ஆனால் தேசிய அளவில் தற்போது இருக்க சூழலில் 4 மாநிலங்களில் நாம் ஆளும் கட்சியாக இருக்கிறோம், 100 எம்பிக்களை வைத்திருக்கிறோம், இந்தியாவினுடைய எதிர்க்கட்சியாக இருக்கிறோம், மாநிலங்களவையில் எதிர்க்கட்சியாக இருக்கிறோம். இந்தியா முழுவதும் எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அங்கே ஒரு காங்கிரஸ் கொடி பறக்குமா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அது ஒரு தேசிய கட்சி. தனக்கான சுய பரிசோதனையை அந்த கட்சியால் செய்து கொள்ள முடியும், அவர்கள் முடிவெடுப்பார்கள். ஆனால் 1996 தேர்தல் நடந்தப்ப நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க? தமாக, கம்யூனிஸ்ட், திமுக, பாஜகவிற்கும் அதிமுகவுக்கும் எதிராக தானே பிரச்சாரம் பண்ணி வாக்குகளை வாங்கினீங்க. அம்மையார் அவர்கள் விட்ரா பண்ணும்பொழுது ஃப்ளோர் டெஸ்ட்டில் எப்படி போய் நீங்கள் வந்து சப்போர்ட்டிங் கொடுத்தீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. பிறகு வந்து 1999 2004 வரையும் இருந்துட்டு பாஜகவுடைய கூட்டணியிலிருந்து வெளியே வந்தீங்களே, போய் பாஜகவிடம் முறையாக சொல்லிவிட்டு கூட்டணி விட்டு வெளியே வந்தீர்களா? 2004 2017 வரைக்கும் கிட்டத்தட்ட 9.5 வருஷம் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தீங்களே, திடீர்னு ஒரு நாள் விட்ரா பண்ணிட்டு போனீங்களா? எப்படி நேராக போய் டெல்லியில் போய் பார்த்துட்டு சொல்லிட்டு தான் கூட்டணியை விட்டு வெளியே போனீங்களா? என்ன சார் பேசுறீங்க? நீங்க எத்தனை வாட்டி கூட்டணியை விட்டு வெளியே போகும்போது ஒவ்வொரு வாட்டி போய் கட்டி பிடிச்சி சார் போய்ட்டுறோம் சார் அப்படின்னு சொல்லி எத்தனை வாட்டி சொல்லிட்டு வந்தீங்க? உங்களுக்கு எப்படி ஒரு சுயமரியாதை, உங்களுடைய கட்சி கூட்டணியை தொடர்வதும் விடுவதும் உங்களுடைய விருப்பமோ, அதே போன்று காங்கிரஸுக்கும் ஒரு சுயமரியாதை இருக்கு, கூட்டணியை தொடர்வதும் விடுவதும் அவர்களுடைய விருப்பம். இது சொல்லிவிட்டு போன்ற கலாச்சாரத்தை எங்கிருந்து கொண்டு வந்தாங்க எனக்கு தெரியலையே. இது என்ன புது பழக்கமா இருக்கு? வேணும்னா கல்யாணத்தை வேண்டும் என்றால் எல்லோரும் சேர்ந்து நடத்தலாம், விவாகரத்துக்கு ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. வேணானா வந்துடலாம், நீங்கள் அந்த பக்கம் போகணும் இந்த பக்கம் போகிறோன்னு வரப்போகிறேன். இதில் என்ன சார் இருக்குது? மியூச்சுவலாக பிரிஞ்சிடலாம், அவ்வளோதான் சார். சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு போய் யார் சொல்கிறா? சொல்லிட்டு போனீங்க, ஏன் சொல்லிட்டு போகணுன்ற என் கட்சி நான் வேணான்னு முடிவு எடுக்கிறேன், போகிறேன் சார். ஆனால் குறிப்பாக உங்களுக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய வல்லமை இருந்து எங்களுடைய 5-10 இருந்தால் நீங்கள் ஆட்சி அமைத்திருப்பீர்கள் சொன்னால் நிச்சயமாக நீங்கள் சொன்ன வார்த்தை ஏற்றுப்பேன். முதுகில் குத்திட்டோம், ஆட்சி அமைக்க விருந்த திமுகவை நாங்கள் கலட்டிட்டு வந்துட்டோம். உங்களுக்கு ஆட்சி அமைக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு நாள் தாமதித்தாலும் பாஜக தன்னுடைய சித்து விளையாட்டுகளை செய்துவிடும். அதை முழுமையாக உணர்ந்த ஒரே கட்சி காங்கிரஸ் தான். அருணாச்சலம், மணிப்பூர், கோவா, கர்நாடகா, மகாராஷ்டிரான்னு எல்லா மாநிலங்களையும் நாங்கள் அனுபவிச்சிருக்கோம் சார். எங்களுக்கு தான் தெரியும் அவங்களால என்ன செய்ய முடியும்னு. அதனால நாங்கள் சுதாரித்து கொண்டு முன்னெடுப்பு நடத்துவோம் சார். எப்படி இது துரோகமாகும்? நல்லது சார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல் சொன்னீங்க. வசந்த் தொலைக்காட்சி சார்பில் நன்றி சார். நன்றி. கேள்வி களம்.